I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged series. And ஒரு எபிசோட்லயும் தேவன் நம்மள என்ன பண்றாரு, அவரோட வேத வார்த்தையை வைத்து நம்மள என்கரேஜ் பண்றாரு. எதற்காக என்கரேஜ் பண்றாரு? நம்ம டே டு டே லைஃபை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு நம்மளுக்கு கைட் பண்றாரு. அந்தந்த இடத்துல என்கரேஜ் பண்றாரு. கரெக்டா? ஸோ இன்றைக்கு கூட தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்பாண்ட் டு காட்ஸ் வாய்ஸ். அவரோட வார்த்தைக்கு நம்ம பதில் கொடுக்கணுமா? Let us all read a verse from Exodus chapter 3 verse 4. So when the Lord saw that he turned aside to look, God called to him from the midst of the bush and said, Moses, Moses. And he said, here I am. So இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது என்னன்னா, மோசஸோட ரெஸ்பான்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். Here I am அப்படின்ட்டு. Let us all read it in Tamil. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். சோ தேவன், கர்த்தராகிய தேவன் மோசே மோசே என்று கூப்பிட்ட போது மோசே இதோ இதோ அடியேன் என்றான். When the Lord called Moses, Moses, Moses said, Moses responded, here I am. தேவன் மோசே மோசே என்று கூப்பிட்ட போது மோசே இதோ அடியேன் என்றான். He responded, பதில் கொடுத்தான். மோசே பதில் கொடுத்தான். இன்னைக்கு நம்மளாம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு மேபி மோசைக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் போல நம்மளுக்குலாம் நடக்காம இருக்கலாம். பட் பாக்குற ஒருத்தருக்கும் நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க தேவன் உங்களை அழைத்ததை. மேபி உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குங்க. லைக் யூ வுட் நோ தட் காட் இஸ் காலிங் யூ ஃபார் சம் டைம். எனக்கு எப்படி இருக்கும்னா, ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவாங்க, ஜெபத்துல உட்காரு அப்படின்வாரு. சில டைம் பைபிள் ஓபன் பண்ண சொல்லுவாங்க. சில டைம் எப்படி இருக்கும்னா, ஏதாச்சும் ஒரு நடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறப்போ, வேலை செய்யறப்போ லிட்ரலா கிரேஸ் கிரேஸ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். கிரேஸ், என் மகளே என் மகளே அப்படின்ட்டு. இப்போ நீங்க கேட்கலாம், தேவனோட சத்தம் எப்படி இருக்கும், அது தண்ட்ரஸா இருக்குமா, இல்ல அந்த சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு. எனக்கு புரியும்படிக்கு அந்த ஒரு வாய்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு புரியும்படிக்கு அந்த ஒரு வாய்ஸ் இருக்கும். அது புரியும்படின்றத நம்ம ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கலாமே. உங்களுக்கு ஏத்த ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு தேவன் ஒரு வாய்ஸ் அவர் டியூன் பண்ணி உங்களை அழைப்பார். எனக்கு ஏத்தபடி ஒரு ஃப்ரீக்வன்சி. அதுக்குன்னு தேவன் என்ன ஒருத்தவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரா அப்படின்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவங்க he talks to his children. So ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு அம்மா அப்பாக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, அந்த 3 பிள்ளைங்க கிட்டயும் அந்த அம்மா அப்பா ஒரே மாதிரி பேச மாட்டாங்க. ஒரே காரியத்தை டிஃப்ரெண்ட் டோன்ஸ்ல பேசுவாங்க. மேபி ஒரு பிள்ளைக்கு ரொம்ப பாசமா சொல்ல வேண்டியதா இருக்கும். ஒரு பிள்ளைக்கு மேபி கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணும்படி சொல்ல வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் கடினம். ஒரு பிள்ளைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனா ஒரே கண்டென்ட் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பாடு சாப்பிடுன்றத ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி சொல்ல வேண்டியது வரும். அதே போலதான் தேவன் அழைக்கும் போது ஒருத்தவங்களை அவங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாதிரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவன் அழைப்பார். சோ இன்றைக்கு தேவன் அழைக்கிற காரியம் ஒன்றுதான். ஓகேவா? காட் இஸ் காலிங்ன்றது இட் இஸ் எவிடென்ட். ஓகே, உங்களை என்ன அழைக்கிறாருன்றது ஊழிய அழைப்பு பத்தியே நான் இங்க பேசல. நார்மலா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு ஆண்டவர் அழைப்பாரு. கரெக்டா? சோ அந்த மாதிரி தேவன் அழைக்கும் போது நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? கண்டிப்பாங்க தேவன் சில டைம் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். சத்தம் கேட்கலனாலுமே, உங்களுக்கு அந்த ஒரு உங்களோட நாமத்தை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்கலனாலுமே, உங்களுக்குள்ள ஒரு உணர்வு, அது உங்களால இக்னோரே பண்ண முடியாது. பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்கணும். இந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ, இந்த காரியத்தை நான் தேவனுக்கு எடுத்து ஜபத்துல வைக்கணும். பட் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம அதை இக்னோர் பண்ணிடுவோம். பட் we should not ignore it. ஓகேவா? சோ தேவன் நம்மள அப்படி அழைக்கிறார். எதற்காக? to have a fellowship with him. ஓகே, சோ மோசே அந்த இடத்துல என்ன சொல்றார்? தேவன், கர்த்தராகிய தேவன் அழைத்த உடனே மோசே என்ன சொல்றார்? இதோ அடியேன் என்றார். ஹியர் ஐ ஆம் அப்படின்னு சொல்றாரு. சோ இன்னைக்கு நம்மளோட ரெஸ்பான்ஸ் தேவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னுதான் கேள்வி. அவர் எதுக்காக வேணாலும் உங்களை அழைத்திருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு 12 மணி 12 AM எழுந்து உட்காந்து ஜெபின்னு அழைத்திருக்கலாம். அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு தூங்கிடுறோமா? இல்ல நாளைக்கு காலையில நீ சபைக்கு போயிட்டு போ அப்படின்றாரு, அதை நம்ம இக்னோர் பண்ணிடுறோமா? ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு போயேன், இல்ல அவங்களை கவனிச்சுட்டு போயேன், அவங்களுக்கு கால் பண்ணேன், இல்ல என் கூட உட்காந்து இந்த பைபிள் வேர்ஸ் நீ கொஞ்சம் படிய, இதை வச்சு நான் அவங்க கிட்ட பேச போறேன், அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடுறோமா? No, we should not do that. If God calls us, okay, ஆண்டவர் நம்மளுக்கு
வாக்கு நம்ம கிட்ட பேச வரும்போது நம்ம தேவனுக்கு என்ன சொல்லணும்? we should say here I am. தோ நான் இருக்கேன் ஏசப்பா. we should be available to him. ஓகேவா? நம்மளோட availability matters. So if the Lord is calling you today, okay, என் மகளே என் மகனே அப்படின்னு கூப்பிட்டாருன்னா, இதோ நான் இருக்கேன் அப்பா, இதோ நான் இங்க வந்துட்டேன் ஏசப்பா அப்படின்றத நீங்க சொல்லணும். If the Lord is calling you, do not delay, just go unto his presence and say, here I am, talk to me. Okay, let us all pray today. அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா இதோ அடியே நான் இருக்கிறேன் ராஜா. பாக்குற ஒவ்வொருத்தங்களும் ஆண்டவரே இன்றைக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கும்படிக்கு ஆண்டவரே அவங்கள ஒப்பு கொடுக்குறாங்க தகப்பனே ராஜா. அப்ப மோசேவை வைத்து நீர் செய்த காரியங்கள் பெருசு ஆண்டவரே. நீர் அழைத்த போது மோசே இதோ நான் இருக்கேன் என்று சொன்னது போல நாங்களும் உமக்கு செவி கொடுக்க உதவி செய்யுங்க அப்பா. ஆவியான தேவன் ஒரு வாட்டியும் அப்பா உணர்த்தும் போது நாங்க அப்பா அந்த காரியத்தை விட்டு விலகாம ஆண்டவரே அந்த சத்தத்திற்கு நாங்க படியாம இருக்கக்கூடாது ராஜா. உடனே கீழ்ப்படிந்து உமக்கு நாங்க அவைலபிளா இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. ரிப்பென்ட். ஆண்டவருக்கு இன்னைக்குலாம் இது வரைக்கும் நம்ம ஆண்டவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத நேரத்துக்குலாம் தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு இனிமே சப்பா நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் I'll be available நம்ம சொல்லுவோம். ஓகே, have a great day. God bless you.